கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம எடுக்க போற ஸ்டோரி வந்து நோவாவின் கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல வந்து இன்னைக்கு கூறிய வசனங்கள் வந்து ஆதியாகமம்ல இருந்து 5-9 அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு கூறிய டாபிக்கள் என்னன்னா, தலைப்புகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போன வாரம் வந்து காயின் அண்ட் ஏபிள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம நோவா பார்ப்போம். இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் அந்த எப்படி வந்து அந்த ஜெனரேஷன்ஸ் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் செகண்ட் வந்து நோவா காலகட்டத்துல எப்படி வந்த உலகம் இருந்துச்சுன்னு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அடுத்தது வந்து நோவாவின் வந்து நீதித்துவம், அது அடுத்த டாபிக். அந்த உலகத்துல வந்து நோவா எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த உலகம் இருந்ததுனால தேவன் என்ன பண்ணாருன்றது அடுத்த டாபிக் பார்ப்போம். அப்புறம் ஃபைனலா வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நோவாவோட சில தன்மைகளையும் இயேசுவோட சில தன்மைகளையும் வந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு கூடிய தலைப்புகள். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேஷன்ஸ் ஃப்ரம் ஆடம் டு நோவா, அதை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுல இந்த ஓவர்வியூ வந்து இந்த ஸ்லைட்ல இருக்குது. அதாவது என்னன்னா வந்து இப்ப லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த மாதிரி காயின் வந்து ஆபேல கொன்றதுனால வந்து தேவன் வந்து காயினை வந்து வெளியே சபிச்சு அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து சேத்துன்ற இன்னொரு குழந்தை பிறகுது. அதுக்கு பிறகு பல பிள்ளைகள் பிறகுது ஆதாம் ஏவாள். இது வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த சேத்து வம்சம் மூலமாக தான் வந்து நோவாவும் சரி இயேசுவும் சரி பிறந்து வராங்க பைபிள்ல. இது வந்து நம்ம ஆதியாகமம்லும் பார்க்கலாம். அப்புறம் மத்தேயுலயும் எடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த ஜெனரேஷன்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அந்த காலகட்டத்துல வந்து மனுஷங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இப்ப சேத்தோட வம்சத்துல வந்த எல்லா தலைமுறையுமே வந்து தேவனை வந்து வணங்குறவங்களா இருந்திருக்காங்க. இது எங்க பைபிள்ல இருக்குதுன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வந்து இருக்குது. அதுல வந்து தேவனை வந்து இவங்க தேடினாங்க அப்படின்னு போட்டிருக்கு, சேத்தோட தலைமுறையில இருக்கிற வந்த மக்கள். அப்புறம் என்ன ஆச்சுன்னா சில நாட்களுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப துன்மார்க்கர்களா ஆயிடுறாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. நோவாவை தவிர எல்லாருமே துன்மார்க்கர்களா ஆயிடுறாங்கன்னு போயிட்டு இருக்குது. இது வந்து ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்துல வந்து ரொம்ப கிளீனா போட்டிருக்குது, எப்படி வந்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவங்க அவ்வளவு துன்மார்க்கர்களா இருக்கிறதுனால தேவனுக்கு வந்து இவங்களை ஏண்டா படைச்சோன்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கு வந்து சில காரணங்கள் வந்து இந்த 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 6ஆம் அதிகாரத்துல எடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த காலத்து மக்களுக்கு வந்து வயலன்ஸ் அண்ட் லஸ்ட், சென்ஸ் ஆஃப் லஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. அதாவது காம பாவங்கள் மற்றும் வன்முறை, இது 2 தான் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதுவும் அது எப்படி இருந்திருக்குதுன்னா வந்து ஒரு வினோதமான வேர்டே ஆக்சுவலா இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதாவது நெஃபீலியம்னு ஒரு மக்கள் இல்லாட்டி ஒரு ரேஸ் வந்து போட்டிருக்குது பைபிள்ல. அதாவது என்ன போட்டிருக்குதுன்னா வந்து தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகளும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நெஃபீலியம்னு போட்டிருக்குது. அப்புறம் வந்து இது வந்து அந்த சன்ஸ் ஆஃப் காட், இந்த தேவகுமாரர்கள் யாருன்னு வந்து அதாவது தியாலஜிலேயே வந்து கொஞ்சம் நிறைய டிபேட் இருக்குது. அதாவது 2 தரப்புகள் இருக்குது. ஒண்ணு வந்து சன்ஸ் ஆஃப் காட் வந்து தேவனுக்கு வணங்குற இல்ல தேவனுக்கு பயந்த மக்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஒன்னொன்னு வந்து சன்ஸ் ஆஃப் காட்னா யாருன்னா வந்து தேவதூதர்கள் போட்டிருக்குது. ஏன்னா வந்து பைபிள்ல தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகளும் போட்டிருக்குது. அதனால வந்து தேவகுமாரர்கள் வந்து இந்த விழுந்து போன தேவதூதர்களா தான் இருக்கும். இப்ப இந்த விழுந்து போன தேவதூதர்கள் யாருன்னா பார்த்தோம்னா வந்து இப்ப சாத்தான் பாவம் செஞ்சுட்டதுனால சாத்தான் கூட இருந்த எல்லா தேவதூதர்களையும் தேவன் வந்து ஹெவன்ல இருந்து கீழே தள்ளிடுறாரு. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த சன்ஸ் ஆஃப் காட் வந்து அநேகமா வந்து இந்த விழுந்து போன தேவதூதர்களா தான் இருக்கணும். அப்ப இந்த விழுந்து போன தேவதூதர்கள் வந்து மனுஷகுமார்களோட சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் தான் வந்து நெஃபீலியம் பைபிள்ல போட்டிருக்குது. இப்ப இந்த நெஃபீலியம் யாருன்னா வந்து ராட்சசர்கள், வீரர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படின்னு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா வந்து இது வந்து காமபாவங்கள் மட்டும் இல்ல, தேவனோட இயற்கை நீதியே வந்து மீறுற மாதிரி ஒரு விஷயம் இது. அதனால தேவனுக்கு வந்து ஏண்டா படைச்சோன்ற மாதிரி தேவன் தோன்றார். அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா வந்து வயலன்ஸ். எல்லாருக்குமே வந்து இந்த கொடுமையான எண்ணங்கள், அதாவது
எப்படி வந்து இன்னொருத்தரை அழிக்கலாம், எப்படி வந்து இன்னொருத்தர நாசம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பைபிள்ல கிளீனா போட்டிருக்குது, அவங்களோட எல்லா சிந்தனைகளும் வந்து ஈவல் அப்படின்னு போட்டிருக்கு. தீமையான சிந்தனைகள் மட்டும்தான் இருந்தது. ஒரு நல்ல சிந்தனைகளுமே வந்து அவங்களுக்கு இல்ல. இது வந்து எப்பொழுதுமே வந்து தீமை நினைச்சிட்டு இருக்கு. எல்லாருமே எப்பொழுதுமே தீமை நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது வந்து உலகம் முழுசா அப்படி இருக்கிறதுனால தேவனுக்கு வந்து இந்த 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 மாதிரி அவர் படைச்ச மனிதர்கள் ஆயிட்டாருன்னே தான் அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்புறம் அதே சமயத்துல வந்து அந்த காலகட்டத்துல நோவான்ற ஒருத்தர் மட்டும் ரொம்ப நீதித்துவத்தோட இருந்திருக்காரு. இது வந்து நம்ம 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலயும் சரி, 22வது வசனத்திலயும் சரி பார்த்தோம்னா வந்து நோவாவை பத்தி அவர் நீதித்துவத்தை பத்தி அந்த 2 வசனங்கள்ல போட்டிருக்குது. இப்ப இந்த நம்ம பிக்சர் பண்ணி பார்த்தோம்னா வந்து எல்லாருமே ரொம்ப மோசமா வந்து ஈவலா இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. நோவா ஒருத்தர் மட்டும் தனியா தெரிகிறாரு. அது நீதித்துவத்துல தனியா இருக்கிறாரு. இப்ப தேவன் வந்து என்ன பண்றாருன்னா வந்து இது எல்லாருமே அழிச்சிட்டு நோவாவை மட்டும் காப்பாத்தி இந்த நோவா வம்ச மூலமாக வந்து உலகத்தை திருப்பி நிரப்பணும்னு பாக்குறாரு. இதுதான் தேவனோட திட்டம். இப்ப வந்து நோவாவோட நீதித்துவத்தை பத்தி நம்ம என்னன்னு பாக்கணும்னா, இப்ப நம்ம போன வாரம் எடுத்த மாதிரி நோவாவும் வந்து கிட்டத்தட்ட ஆபேல் மாதிரிதான் இருந்திருக்காரு. அவர் ஏன் ஆபேல் எப்படி வந்து தேவனோட எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சு நீதித்துவமா இருந்தாரோ அதே மாதிரி நோவாவும் தேவனோட எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சதுனாலதான் நோவாவையும் நீதிமான்ன்றாங்க. இப்ப வந்து தேவன் வந்து உலகத்தை வந்து அழிக்கணும்னு வந்து முடிவு பண்றாரு. அது வந்து ஒரு பெரிய வந்து வெள்ளத்தினாலதான் வந்து எல்லாருமே வந்து அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா நோவாவையும் நோவாவோட குடும்பத்தையும் வந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்றாரு. இப்ப நோவா வந்து அவரோட நீதித்துவத்தால நோவாவின் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றணும்னு விரும்புறாரு. ஏன்னா வந்து இவங்க குடும்பம் மூலமாக வந்து உலகத்தை திருப்பி நிரப்பணும்னு விரும்புறாரு. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே வந்து ஏவாளுக்கு வந்து அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா என்னன்னா வந்து இயேசு கிறிஸ்து திருப்பி வந்து சாத்தானை வந்து ஜெயிப்பாரு அப்படின்ட்டு. சோ நோவாவின் இப்ப உலகமும் மோசமாயிடுச்சு. அதனால வந்து இந்த 2 காரியங்களையும் தேவன் பார்த்து தீமையானவர்கள் எல்லாரையுமே அழிச்சிட்டு நோவாவும் நோவா குடும்ப மூலமாக வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து சாத்தானை ஜெயிக்கிற மாதிரி தேவன் திட்டமிடுறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு படகை கட்டி அதுல வந்து இந்த வெள்ளத்துல இருந்து நோவா குடும்பத்தையும் வந்து காப்பாத்து சொல்றாரு. அதுக்கு வந்து டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அது எப்படி அந்த ஆர்க் எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு எந்த மரத்துல செய்யணும், எவ்வளவு ரூம்ஸ் இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா வந்து தேவன் நோவாக்கு சொல்றாரு. அப்புறம் வந்து இப்ப இந்த தேவனோட முடிவு வந்து நோவா காலத்துல எடுத்த அதே முடிவு வந்து இப்ப நம்ம காலகட்டத்திலயும் வந்து 2ஆம் வருகைக்கும் தேவன் எடுக்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தா வந்து நோவாவின் காலத்தையும் நம்ம இப்ப இருக்கிற காலத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்ப இருந்த மாதிரியே இப்பயும் வந்து மனிதர்கள் வந்து துன்மார்க்கர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்புறம் இன்னொரு என்ன கீ பாயிண்ட்னா வந்து அப்பயும் வந்து மனிதர்கள் வந்து துன்மார்க்கர்களா இருந்தாலுமே வந்து ரொம்ப நார்மலா எப்பொழுதும் இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க, சாப்பிடுறவங்க சாப்பிடுறது நார்மலா இருந்தது, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்க வேலைகளை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னா வந்து திடீர்னு ஒரு நாள் தான் வந்து வெள்ளம் வந்து உலகத்தையே அழிச்சிருது. அதே மாதிரி 2ஆம் வருகையும் வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க வேலைகளை எப்பொழுதும் போல ஒரு பொழுதும் வந்து அவங்க கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா திடீர்னு தான் வந்து 2ஆம் வருகையில வந்து உலகம் அழியும். இதுவும் வந்து பைபிள்ல வந்து கிளீனா வேர்சஸ் இருக்குது. இப்போ வந்து நோவாவின் நீதித்துவத்தை பத்தி பார்த்தோம். இப்ப நீதித்துவத்தோட ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு தன்மை வந்து விசுவாசம். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்த மாதிரியே வந்து 3 தன்மைகள் வந்து லிங்க்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் தன்மை வந்து ஒபீடியன்ஸ், 2வது தன்மை ஃபேத்ஃபுல்னஸ், 3வது ரைச்சியஸ்னஸ். அதாவது நம்ம ஒருத்தர் மேல விசுவாசம் இருந்தாதான் அவங்க சொல்றதை வந்து கீழ்ப்படியும், அவங்க கீழ்ப்படிஞ்சாதான் வந்து நீதித்துவம். இது 3மே லிங்க்டு. இப்ப நோவாவை வந்து நீதித்துவம் இருக்கிற ஒரு ஆள்னு பைபிள்ல கிளீனா போட்டிருக்குது. அப்போ நீதித்துவத்தோட இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் தேவனோட எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இப்போ கீழ்ப்படிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவரோட விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் எங்க வந்து இங்க வெளிப்படுதுன்னா வந்து 6ஆம் அதிகாரத்துல வந்து 6, 7ஆம் அதிகாரத்துல வந்து தேவன் வந்து ரொம்ப விலாவரியாக வந்து எப்படி இந்த படகை கட்டணும்னு போட்டிருக்கிறாரு. அதை வந்து அவர் எதுவுமே யோசிக்காம அப்படியே வந்து ஒரு டீட்டெயிலையும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு நோவா. இதுதான் அவரோட ஒரு விசுவாசத்தின் ஒரு அறிகுறி. ஏன்னா வந்து அவரு தேவன் சொன்ன பல காரியங்கள் வந்து நோவாக்கு வந்து ஒரு
இது என்னது ஒரு லாஜிக்கே இல்லையே, இது ஏன் இப்படி தேவன் சொன்னாருன்னு எதுவுமே ஒரு இம்மி அளவு கூட தேவனோட ஞானத்தை வந்து நோவா கேள்வி கேட்காம அப்படியே வந்து அந்த படகை வந்து கட்டினார். இதுதான் வந்து நோவாக்கு வந்து அவரோட விசுவாசம் வந்து பைபிள்ல போட்டிருக்குது. இது வந்து எபிரேயர் வந்து 11:7 பார்த்தோம்னா வந்து நோவாக்கு வந்து நீதிமான் ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனா எபிரேயர் 11:7 வந்து நோவாக்கு வந்து விசுவாசம் உள்ள ஒரு மனிதர்னு எபிரேயர் 11:7 வந்து போட்டிருக்கு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா வந்து தேவன் சொன்ன மாதிரியே வந்து உலகத்தை அழிக்கிறார். அதுவும் எப்படி அழிக்கிறாருன்னு பார்த்தா வந்து 40 நாட்கள் 40 இரவு 40 நாட்கள் வந்து மழை வந்து பெய்யுது. அப்புறம் வந்து இந்த மழையில வந்து ஒரு விசேஷமான காரியம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா வந்து 2 இடத்துல இருந்து வந்து தண்ணீர் வருது. ஒண்ணு வந்து பாதாளத்துல இருந்து பூமி அடியில இருந்து ஒரு தண்ணி வருது. அப்புறம் 2வது தண்ணி வந்து வானத்துல இருந்து வருது. அது இது இது நம்ம எங்க வந்து இது வந்து ஆதியாகமம் 7:11 இருக்குது. இப்ப இந்த வானத்துல இருந்து வந்த ஒரு தண்ணி என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது. இப்ப இந்த வானத்துல இருந்து வர தண்ணி எங்கன்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேஷனுக்கு போனோம், படைப்புக்கு போனோம். இப்ப நம்ம இந்த படைப்புல போய் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்து டீட்டெயில்டா பார்த்தோம்னா வந்து தேவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படைக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது 1ஆம் அதிகாரம் 6-7 அதுல வந்து பார்த்தோம்னா வந்து தேவன் வந்து இந்த வானத்தை படைக்கும் போது வந்து ஆஹ் தண்ணி கீழே இருக்குது, நடுவுல வானம் இருக்குது, வானத்துக்கு மேல இன்னொரு தண்ணியும் இருக்குது. அதாவது தண்ணிய பிரிச்சுதான் வானத்தை வந்து தேவன் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு வந்து 6ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் வசனத்து இல்ல 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இருக்கு. அதாவது கீழேயும் தண்ணி இருக்குது, நடுவுல வந்து வானம் இருக்குது, அதுக்கு மேலேயும் தண்ணி இருக்குது. இப்ப வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்குது, நடுவுல வானம் மேலேயும் தண்ணி கீழேயும் தண்ணி. அப்போ வந்து இந்த மேல இருக்க தண்ணி தான் வந்து உடஞ்சி ஊத்தி இருக்குது, கீழே இருக்கிறது தண்ணி வந்துருக்குது. ஆஹ் 2 தண்ணிகளும் சேர்த்துதான் வந்து அப்படி ஒரு பெருவெல்லாம் வந்திருக்குது. இது வந்து இன்னொரு சயின்டிபிக்காவும் இது ஒரு வந்து ஒரு எப்படி இது நடந்ததுன்னு வந்து நம்மளால தெளிவா சொல்ல முடியல. இதுக்கு வந்து நிறைய பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதுக்கு எப்படி இது நடந்தது, அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு வந்து எல்லாரும் வந்து இப்பயும் நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி நிறைய தியரிகள் எல்லாம் வந்து இதுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே வந்து இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை இல்லை. அதனால வந்து நம்ம இது விசுவாசத்திலே வந்து இதை எடுத்துக்கணும். பைபிள்ல எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம விசுவாசத்திலே இப்படிதான் இருந்துச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த இவ்வளவு வந்து பெருமழை வந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருது. நோவா குடும்பம் அதை தவிர எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வந்து நோவா குடும்பத்தின் தவிர வந்து எல்லா மிருக ராசிகள்லயும் ஒரு ஆண் பெண் அந்த ஜோடியை மட்டும் ஒரு மிருக ராசிகள்லயும் வந்து தேவன் வந்து இந்த படகுக்குள்ள கொண்டு வர சொல்லிடுறாரு. அதனால வந்து வெறும் மனிதர்கள் மட்டும் இல்ல, தேவன் படைச்ச மிருகங்களும் வந்து திருப்பி வந்து இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உலகத்தை வந்து பரப்புறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விசேஷமான காரியம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து சரியாக ஒரு வருஷத்துக்கு வந்து நோவா வந்து இந்த படகுக்குள்ள வந்து பேழைக்குள்ள வந்து இருந்திருக்கிறார். இது வந்து கரெக்டா வந்து 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து அவருக்கு நோவாக்கு 600 வயசுல இருக்கும்போது அவர் வந்து படகுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் 601 வயசு ஆகும்போது கரெக்டா வெளியே வர்றாரு. அதாவது 40 நாள் தான் மழை பெஞ்சிருக்குது. ஆனா அது 40 நாள் பெஞ்ச மழை வந்து வத்தி போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பலத்த மழை. மேல இருக்கிற அந்த தண்ணி மண்டலமும் உடஞ்சி விழுந்திருக்குது. ஆதி பாதாளத்துல இருந்தும் வந்து தண்ணி வந்து வந்திருக்குது வெளியே. அப்படி வந்த தண்ணி வந்து போறது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்குது. அப்புறம் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா வந்து நோவா வந்து படகுல இருந்து வெளியே வந்து தேவனுக்கு வந்து ஒரு காணிக்கையை படைக்கிறாரு. அந்த காணிக்கை வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. அதுக்கப்புறம் வந்து தேவன் வந்து மனிதகுமாரன் கிட்ட ஒரு கடவுள் வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதாவது நோவாயிடம் அதை என்ன சொல்றாருன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நான் மனித குலத்தை வந்து நான் தண்ணியால அழிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் வந்து மனிதகுமாரன் நோவா கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாரு. இது வந்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல வந்து 20, 21, 22 வசனங்கள்ல இருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து நோவாவின் சில தன்மைகள் இயேசுவோட தன்மைகளோட எப்படி மேட்ச் ஆகுது, நோவாவுக்கும் இயேசுவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நோவாவின் நீதித்துவமும் மற்றும் இயேசுவோட நீதித்துவமும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா வந்து நோவாவோட நீதித்துவம் வந்து அவருக்கு கிருபை கொடுத்தது. அப்புறம் வந்து அவரோட குடும்பத்துக்கு வந்து கிருபை அளிச்சது நோவாவோட நீதித்துவம். இது வந்து 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6:9
6:8 இருக்குது. ஆனா இயேசுவை பார்த்தோம்னா இயேசுவோட நீதித்துவம் வந்து நம்மளுக்கு கிருபை அளிக்குது, எல்லாருக்குமே கிருபை அளிக்குது. நோவாவோட நீதித்துவம் வந்து அவருக்கு மட்டும் கிருபை அளிச்சது. இயேசுவ நீதித்துவம் வந்து எல்லாருக்குமே கிருபை அளிக்குது. இது வந்து பிலிப்பியர் 1 அதிகாரம் 1-2 வசனங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா வந்து தேவனோட நீதித்துவம் நம்மளுக்கு கிருபை அளிக்கிறது வந்து இருக்குது. அப்புறம் வந்து நோவாவோட நீதித்துவம், விசுவாசம், கீழ்ப்படிதல் அவரோட குடும்பத்தை வந்து காப்பாத்துச்சு. இயேசுவோட நீதித்துவம், விசுவாசம், கீழ்ப்படிதல் வந்து நம்மளை காப்பாத்து. அதுதான் வித்தியாசம். அப்புறம் அடுத்தது வந்து நோவாவின் காணிக்கை, அப்புறம் இயேசுவின் காணிக்கை. இப்ப நான் சொன்ன மாதிரி நோவாவின் காணிக்கை வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு காணிக்கையா இருந்துச்சு. அப்புறம் பைபிள்ல வந்து அதுக்கு ஒரு வார்த்தையே கொடுத்திருக்கு. அது வந்து என்னன்னா வந்து சுகந்த வாசனையா இருந்தது. தேவனுக்கு வந்து சுகந்த வாசனை இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இட் வாஸ் அ ப்ளீசிங் அரோமா டு காட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சுகந்த வாசனையான காணிக்கை என்ன அப்படின்னா வந்து இல்லாட்டி இந்த ப்ளீசிங் அரோமா இருக்கிற அந்த காணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா வந்து அந்த காணிக்கை வந்து தேவனோட கோபத்தை வந்து நிவர்த்தி செய்யற ஒரு காணிக்கையா இருக்குது. அப்படி பார்த்தோம்னா வந்து எந்த காணிக்கை வந்து தேவனோட கோபத்தை வந்து நிவர்த்தி செய்யுது அந்த காணிக்கைகள் தான் சுகந்த வாசனை உள்ள காணிக்கை, இல்லாட்டி ப்ளீசிங் அரோமா காணிக்கை. இது வந்து என்னன்னா வந்து தேவன் வந்து உலகத்தை அழிக்கணும்னு வந்து நினைச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. ஆனா அது கோவத்துல இருக்கிறார். அப்புறம் வந்து என்னன்னா வந்து நோவா மட்டும் அவர் தேவன் சொன்ன எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிஞ்சு இந்த படகுல போய் வெளியே வந்ததுனால நோவா செலுத்துற காணிக்கை வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால தேவன் வந்து நோவாவோட நீதித்துவம், நோவாவோட கீழ்ப்படிதல், நோவாவோட விசுவாசத்தை எல்லாம் பார்த்துட்டு அவரோட காணிக்கைய வந்து தேவனுக்கு வந்து சுகந்த வாசனையா இருக்குது. தேவனோட கோபத்துக்கு வந்து அது நிவர்த்தியா இருக்கு. இப்போ இது வந்து த்ரூ அவுட் பைபிள் வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்கும். அதாவது சுகந்த வாசனம். நம்ம இஸ்ரேல் மக்கள் அவங்க காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த மாதிரி வந்து யாராவது பாவம் செஞ்சா வந்து இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வந்து தேவனுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்து மக்களோட பாவத்துக்கு வந்து ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக இருக்கும். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்து அவங்களோட பாவத்தை வந்து தேவனோட கோபத்தையும் இவரோட பாவத்தையும் வந்து நிவர்த்தி செஞ்சிடும். எப்படி வந்து நோவாவின் காணிக்கை வந்து தேவனுக்கு ஒரு நிவர்த்தியான ஒரு காணிக்கையா இருந்துச்சோ, சுகந்த வாசனையான காணிக்கையா இருந்துச்சோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் காணிக்கையும் பிதாவானவருக்கு வந்து ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக இருக்குது. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எபிசியன்ஸ் 5:2, எபேசியர் 5:2 அதுல வந்து பார்த்தோம்னா வந்து and walk in love as Christ also hath loved us. கடைசியில் என்ன போட்டிருக்குன்னா given himself for us as an offering and sacrifice to God for a sweet smelling savor. அதாவது தேவனோட இயேசு கிறிஸ்துவே ஒரு சுகந்த வாசனையாக வந்து தேவனுக்கு இருந்திருக்கிறார். இது வந்து ஒரு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறித்து தேவனுக்கு வந்து அவரே வந்து ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையா வந்து தேவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதன் நிமித்தம் வந்து தேவனோட அந்த நீதித்துவத்தோட இருக்கிற அந்த கோபம், இந்த மனித குலத்தின் மேல இருக்கிற கோபம் வந்து தேவனுக்கு வந்து தணிஞ்சிடுது. அப்புறம் வந்து அடுத்தது என்ன பார்த்தோம்னா இப்போ வந்து நோவா காணிக்கையை பத்தி பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நோவாவிடம் தேவன் இட்ட உடன்படிக்கையும் இயேசு கிட்ட தேவன் கொடுத்த உடன்படிக்கையும் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன பார்த்தோம்னா வந்து இப்ப உலகம் அழிஞ்சதுக்கு தேவன் நோவா கிட்ட என்ன உடன்படிக்கை கொடுக்கிறாருன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நான் உலகத்தை வந்து நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நோவாவின் உடன்படிக்கை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவிடம் என்ன தேவன் சொல்றாருன்னா வந்து யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அழிவு கிடையாது அப்படின்றார். இது வந்து புது கவனன். இதுதான் வந்து நோவாவின் உடன்படிக்கைக்கும் இயேசுவின் உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அப்புறம் வந்து இன்னொரு கான்செப்டும் பைபிள்ல இருக்குது. ஆக்சுவலா அது என்னன்னா வந்து நோவாவின் ஸ்டோரியில இருந்து இன்னொரு கான்செப்டா இருக்குது. அது வந்து நோவாவின் ஞானஸ்நானம். இது வந்து 1 Peter 3:20 நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து என்ன போட்டிருக்குதுன்னா வந்து நோவாவின் குடும்பம் மட்டும் வந்து தண்ணீரால் காப்பாற்றப்பட்டிருக்குது, தண்ணீரால் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது 1 Peter 3:20 வந்து என்ன போட்டிருக்குன்னா 8 souls were saved by water அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து தண்ணீர் வந்து நோவா குடும்பத்தை காப்பாத்திருக்கிறதுனால இது வந்து நோவாஸ் பேப்டிசம் அப்படின்றாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னா வந்து இப்ப வந்து இமர்ஷன் பேப்டிசம் தண்ணியில முழுக்க ஞான ஸ்நானத்துக்கும் நோவாவை காப்பாற்றப்படுறதுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்குது.
அது எப்படின்னு பார்த்தோம்னா வந்து நோவா வந்து தேவனால் தண்ணீர் மூலமாக வந்து காப்பாற்றப்படுறார். அது எப்படின்னா வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆஹ் உலகமே வந்து அந்நீதியா இருக்குது. ஆனா அந்த அந்நீதி உலகத்துல வந்து நோவா மட்டும் ஒரு ரைச்சஸ் மேனா இருந்திருக்கிறார். அப்ப இந்த தண்ணி வந்து உலகத்தை அழிச்சு, தீமையானவர்கள்லாம் அழிச்சு, இந்த தண்ணி வந்து நோவா குடும்பத்தையும் இந்த தீமையானவர்கள்ட்ட இருந்து காப்பாத்துது. அதுதான் இந்த தண்ணி வந்து எப்படி நோவாவை காப்பாத்துதுன்னு அந்த 1 Peter 3:20 அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு வரலாம். ஈவில் பீப்புள் கிட்ட இருந்து தண்ணி வந்து நோவா குடும்பத்தையும் வந்து காப்பாத்துது. அப்புறம் வந்து காப்பாத்துனதுக்கு அப்புறம் வந்து நோவா வந்து இந்த ஒரு புது உலகத்துல வந்து வாழ்றாரு. இப்ப இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்குதுல்ல, அதாவது நோவா வந்து ஈவில் வேர்ல்ட்ல லிவ் பண்றாரு. அப்புறம் வந்து தண்ணீர் வந்து நோவாவோட குடும்பத்தையும் வந்து அந்த ஈவில் பீப்புள் கிட்ட இருந்து, அந்த துன்மார்க்கரான மக்கள் கிட்ட இருந்து காப்பாத்துது. அப்புறம் வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் நோவா வந்து ஒரு புதுமையான உலகத்துல வந்து வாழ்றாரு. இந்த 3 பிக்சரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இதை எங்க கம்பேர் பண்றோம்னா வந்து நம்ம முழுக்க ஞானஸ்நானத்துக்கு கம்பேர் பண்ணணும். நோவாவின் ஞானஸ்நானமும் நம்ம முழுக்க ஞானஸ்நானத்துக்கு கம்பேர் பண்ணணும். முழுக்க ஞானஸ்நானம் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நோவா வந்து ஒரு சின்ஃபுல் வேர்ல்ட்ல லிவ் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் ஒரு சின்ஃபுல் வேர்ல்ட்ல லிவ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எப்படி தண்ணீர் வந்து இந்த சின்ஃபுல் உலகத்துல இருந்து நோவாவை காப்பாத்துச்சோ அதே மாதிரி தண்ணீர் மூலமாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த தண்ணீர் வந்து நம்மள வந்து இந்த பாவ ஸ்டேட்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. அதுக்கப்புறம் எப்படி நோவா வந்து ஒரு புதுமையான உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளும் ஒரு புதுமையான நிலைமையில வந்து ரட்சித்து வாழும். ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா வந்து தண்ணீர் அந்த பிசிக்கல் எலிமெண்ட் வந்து நோவாவை காப்பாத்தல. பைபிள் அப்படி போட்டிருந்தாலும் அந்த பிசிக்கல் எலிமெண்ட் அது வெறும் தண்ணீர் தானே. அது நோவாவை காப்பாத்தினது வந்து கடவுள் வந்து தண்ணீரை வச்சு நோவாவை காப்பாத்தினார். அப்ப நம்ம கிளியரா வந்து என்ன சொல்லணும்னா வந்து தேவன் தான் நோவாவை காப்பாத்தினார், தண்ணீரை வைத்து தேவன் நோவாவை காப்பாத்தினார். அதே இந்த ஃப்ரேஸ் அப்படியே எடுத்து நம்ம ஞானஸ்நானத்துக்கும் வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னா வந்து வெறும் நம்ம தண்ணியில முழுகிட்டு வர்றதுனால வந்து ரட்சிப்பு கிடையாது. தேவன் மேல் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வச்சுட்டு அது வந்து நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தாதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கும். அது எப்படி நம்ம கிளியரா சொன்னோம்னா வந்து எப்படி கடவுள் வந்து தண்ணீரை வைத்து நம்மள நோவாவை காப்பாத்தினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து தண்ணீரில் போயிட்டு வரும்போது மட்டும்தான் வந்து அந்த ரட்சிப்பு கிடைக்குது. இதுதான் வந்து நோவாவின் விசுவாசத்துக்கும் நம்மளோட விசுவாசத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கம்பேரிசன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இந்த இமர்ஷன் பேப்டிசம், இந்த இமர்ஷன் பேப்டிசம் சொன்னதுனால இதையும் வந்து நான் ஒரு ஸ்லைட் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். அது வந்து இமர்ஷன் பேப்டிசம் என்னன்னா வந்து கொலோசியர் 2:12 போட்டிருக்குது. இமர்ஷன் பேப்டிசம் அதாவது முழுக்க ஞானஸ்நானம் என்னன்னா வந்து நம்ம அது எதை குறிக்குதுன்னா வந்து நம்ம தேவனோட இயேசு கிறிஸ்துவோட மரித்து தண்ணிக்குள்ள முழுகி, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவோட தண்ணிக்குள்ள முழுகி அவரோட ஐடென்டிஃபை அவரோட சேர்ந்து அப்புறம் விசுவாசத்துல எப்படி இயேசு கிறிஸ்து எழுந்தாரோ அதே போல நம்மளும் எழும்புறோம். இதுதான் வந்து அந்த இமர்ஷன் பேப்டிசமோட ஒரு ஃபுல் பிக்சர். அப்புறம் வந்து இந்த செயல் வந்து நம்மளை காப்பாத்துறது இல்லை. தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வர்றது வந்து யாரையுமே காப்பாத்துறது இல்லை. அது வந்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து நம்மள காப்பாத்துறாரு. அதனால வந்து இந்த பாயிண்ட வந்து வெரி கிளியரா வந்து வச்சுக்கணும். தேவன் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து தண்ணிக்குள் போயிட்டு வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் இல்லாமல் தண்ணிக்குள் முழுகி இருந்தால் வந்து ரட்சிப்பு கிடையாது. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு சம்மரி வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து நோவாவின் வாழ்க்கையை பார்த்தோம். நோவாவின் கதையில் வந்து நோவாவோட வாழ்க்கை, அந்த காலகட்டத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு வந்து கிளீனா பார்த்தோம். அப்புறம் வந்து நோவாவின் வாழ்க்கையையும் நோவாவின் தன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவோட தன்மைகளையும் கம்பேர் பண்ணோம். அப்புறம் வந்து எப்படி நோவாவின் காணிக்கை வந்து தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா இருந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி எப்படி இயேசு கிறிஸ்துவின் காணிக்கை வந்து தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா இருக்குது. அப்புறம் நோவா வந்து தேவனால் தண்ணீர் மூலமாக காப்பாற்றப்பட்டார். அதே மாதிரி நம்மளும் வந்து இயேசுவால் காப்பாற்றப்படுறோம். இதை வந்து
ஞானஸ்நானம் மூலமாக வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். இதுதான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. பிரைஸ் காட்.